வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நான் மே 17 இயக்கத்தோட மருத்துவர். அப்படி சொல்வனதால் எனக்கு பெருமிதம், பெருமை. ஏன்னா திருவோட பேனிக் பட்டன் நான். இயக்கத்தோட குடும்ப நிலை, எந்த நிலையிலேருந்து அவங்க போராட்ட காலத்துக்கு வராங்க, நம்மளி வராங்களே, அவங்கள பாதுகாப்புன்னு நினைக்கிற முனைப்பு எப்பொழுதும் தோழருக்கு எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் நான் சொல்கிறது. மே 17 இயக்கத்தோட மாபெரும் சக்ஸஸ் ஸ்டோரி அதுதான். ஒரு தோழர் இன்னொரு சக தோழர் போராட்ட காலத்தில் வரும்போது அவங்களுக்கு அனைத்து வகையான பாதுகாப்பு முயற்சிகளும் பண்ணிட்டு தான் ஒரு போராட்டமே அறிவிப்பார். சில இடத்துல போராட்டங்கள் பண்ணணுமான்னு யோசிப்பார். ஃபஸ்ட்டு போராட்டம் பண்ணுறதுக்கான பல யோசனை பண்ணிட்டு அந்த போராட்டம் தேவையான்னு பார்ப்பார். அதுக்கப்புறம் போராட்டம் முன்னெடுப்பு பண்ணி தான் ஆகணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டார். இறங்கி களத்தில் பணியாற்றக்கூடிய தோழர். அது ரொம்ப அவசியம் தோழர். ஏன்னா உலகமயமாதல் கொள்கை வந்ததுக்கப்புறம் தோழர் முன்னாடி பேசும் தோழர் சொன்னார், இந்த இயக்கங்கள் நடத்துறதே கடினமான கால சூழல். அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அரசியல் கட்சிகள் சொல்றேன், ஆனா சமூக இயக்கங்கள், அரசியல் தேர்தல் அரசியல் பங்கேற்காத இயக்கங்கள் நடத்துறது கடுமையான காலம். இப்ப உலகமயமாதல் கொள்கை நம்ம எப்படி நம்ம ஊடுருவிக்குன்னா, நம்மளோட கல்வி முறையே என்ன மாத்திருக்காங்கன்னா, கல்வி தத்துவங்கள் கொடுக்கறதுக்கும் தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கறது நிலை போய் பல்வேறு துறைகள், தத்துவம் சொல்லிக் கொடுக்கிற துறைகள், புரட்சி சொல்லிக் கொடுக்கிற துறைகள், புரட்சி வரலாறு சொல்லிக் கொடுத்த துறைகளை மூடிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் படிக்க வர்றதில்லை. அப்போ முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 60களில் 70களில் ஹியூமனிட்டி சப்ஜெக்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். ஒரு வரலாற்று பேராசிரியர் பச்சைப்பன் கல்லூரியில் வரலாற்றை பற்றி பேசுகிறாருன்னா பிரசிடென்சி கல்லூரி மாணவர்கள் பச்சைப்பன் கல்லூரியில் போய் உட்காருவாங்க. அப்படிதான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு உயர் பேராசிரியர் அன்னைக்கு ஃபிலாசபி பற்றி எடுக்கிறாருன்னா, மார்க்சிய தியரி பற்றி எடுக்கிறாருன்னா அதுக்கான கூட்டங்கள் வெவ்வேறு கல்லூரிகளிலிருந்து வரும். இப்போ டிபார்ட்மெண்ட்லாம் மூடிட்டு இருக்காங்க தோழர். அப்போ கல்வி முறை என்பது எப்படியா இருக்குன்னா, எம்ப்ளாயபிலிட்டிக்கு மட்டும் உள்ள நோக்கங்கள் மட்டுமே மாற்றக்கூடிய சூழல்ல தான் நம்ம கல்வி முறை இந்த துணை கண்டத்துக்கு முழுமையா இருக்கு. அதை நம்ம மாநிலமும் விதிவிலக்கு கிடையாது. இப்ப அது ஏன்னா மக்களுக்கான உடனடி தேவை, பொருளாதார தேவை, அவங்க வாழ்நிலை தேவை, வாழ்நாள் போராட்டத்தை மீட்டெடுக்கிற தன்மையை அவங்க சமூக பொருளாதாரத்துல உயர்த்துவதன் நோக்கம் மட்டுமே குறிக்கோளா வச்சு நம்ம வேலை செஞ்சனால பல்வேறு துறை சார்ந்த தத்துவங்களை கல்லூரி வளாகங்கள் சொல்ல நிறுத்திட்டாங்க. இப்ப என்னோட மருத்துவக் கல்லூரியோட பேராசிரியர், நான் சென்னை மருத்துவக் கல்லூரி தான் MBBS, அங்கதான் MD, அங்கதான் தோழலோட உயிரோன் விடைபெற்றது. அவர் சிந்திக்க நிறுத்தி விட்டார். ஏன்னா நான் பகுத்தறிவாதி, இறந்து விட்டார், இயற்கை எந்திரம் சொல்ல மாட்டேன். ஸோ சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் போது அப்ப இருக்க மருத்துவ பேராசிரியர்கள் மருத்துவத்தோட தத்துவத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, வறுமையை சொல்லிக் கொடுப்பாங்க, வலியை சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ போய் பார்க்குறேன் தோழர், நீட் மாதிரி தேர்வுகள் வந்ததுக்கப்புறம் முழுமையாக நின்று போச்சு. அப்போ முழுமையாக நின்னக்கப்புறம் எங்கே யார் இதை பயிற்று வகுப்புதுன்னா, அப்போ நான் சுற்றி பார்க்குறேன் பெரியாரி அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள் எல்லாமே அவங்களோட கன்ஃபைன்ஸில் பண்ணிட்டு இருக்கும்போது மே 17 ஒரு இயக்கம் தொடர்ச்சியாக மக்களுக்கு சமூக அறிவியலை சொல்லிக்கொண்டே இருக்குது. அது திரு கான்சியஸா அந்த முடிவெடுத்து, எனக்கு பெருமை என்னன்னா, ஆயிரவிளக்கு தொகுதியில் தான் ஒரு நூலகம் இருக்கு. அது ரொம்ப பெருமை. நான் கூட ஒரு வகுப்பு எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் மாநில சுயாட்சி பற்றி. பல்வேறு அரசியல் சித்தாந்தங்கள் வாங்க பேசுங்க உரையாடுங்கன்னு சொல்லி மக்களுக்கு கல்லூரி வளாகங்கள், பல்கலைக்கழகத்தில் தமிழர் சமூகத்துக்கு கொடுக்காத அரசியல் பயிலகத்தை தொடர்ச்சியாக கான்சியஸாக திருமுருகன் எஜுகேட் பண்ணிட்டே இருக்கார். மே 17 பண்ணிட்டே இருக்கு.
அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமா நான் பார்க்குறேன். நான் ஏன் அந்த விஷயத்தில் வந்து நம்ம தோழர் வந்து மே 17 ஒரு சகன பயணியாக திருமுருகனோட மே 17 கொள்கை எதன்பால் ஒத்துக்கொண்டு அந்த களத்தில் அவர் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாரு. அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது படிக்கும் போது ஒரு என்னடா அது இப்படி இவனுங்க வந்து இந்திய ஏகாதிபத்தியம் வந்து ஒரு தரையும் பல ரூபத்தில் பல பரிணாமங்கள் எடுத்து பல காலகட்டத்தில் வெவ்வேறு ரூபத்தில் வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்க தமிழ் சொசைட்டியை. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் விடுறாங்க, பெரும் போராட்டம் வெடிக்குது, பின்வாங்குறானுங்க. திருப்பி ட்ரையல் விடுறானுங்க, பெரும் போராட்டம் வெடிக்குது, பின்வாங்குறாங்க. போர் சூழல் ஏற்படுது. உண்மையிலே தமிழர்களுக்கு அந்த போர் சூழல் இருக்கா, போர்க்குணம் இருக்கான்னு சொல்லிட்டு அப்பப்போ நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது முடிச்சு போன விஷயம். தமிழ்நாடு இருமொழி கொள்கை தான், இங்கே இந்தி வந்து யாரும் திணிக்க முடியாதுன்னு என்று முடிச்சு போன விஷயம்தான். ஆனாலும் தொடர்ச்சியாக இந்திய ஏகாதிபத்தியம் பின்னாடி நம்மளை வந்து தொடர்ச்சியாக நம்ம தமிழ் உணர்வு இருக்கா தமிழர்களுக்கு இல்லையான்னு டெஸ்டிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த டெஸ்டிங் பண்ணுற கிரவுண்ட் இருக்கிற போது தோழர் அப்படி தான் யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆமாப்பா வெறித்தனமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டிமுலஸ் வந்துதா இல்லையா ஒரு மூளையில் எனக்கு தெரியல. நம்ம வந்து மாய்த்து கொண்டு தான் நம்ம வந்து விதைக்க முடியுமோ அப்படின்னு ஒரு கான்செப்டில் போனார தெரியல. அந்த கான்செப்ட் போனனால தான் தோழர்களுக்கு எல்லாம் ஷாக். தோழர் வந்து ஆஸ் யூஷுவல் பேனிக் பட்டன், என்ன பண்ண தெரில, துடிச்சுடிச்சு ஃபோன் பண்ணார். அப்புறம் எமர்ஜென்சி ஃபோன் பண்ணோன்னே கன்சல்டேஷன் தானே, ஈவினிங் 5 o'clock வாங்க அப்படி வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லான்னு ஃபோன் பண்ணால் நம்ம தோழர் வந்து விழுந்துட்டார். எனக்கு என்ன பண்ணுறது புரியல, வார்த்தை குளறுது, வார்த்தை வெளியே வர மாட்டேங்குது. தோழர் நிதானம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கே இருக்கார் இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன், ஒன்றும் இல்லை, ஆப்போசிட் ஜிஹெச்க்கு ஷிஃப்ட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜிஹெச்க்கு வந்துட்டார். அவர் எங்கே போகணும் கூட அவருக்கு தெரில. ஏன்னா அவர் தெரிஞ்சிச்சு திருவுக்கு த டேமேஜ் இஸ் ஹியூஜ், அடி பயங்கரமாக பட்டுதுன்னு அவருக்கு உள் மனசு தொழுது. ஆனால் அவர் இமோஷனல் சென்ஸ் ஒத்துக்கலை. எப்படியாச்சும் எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே என்னோட நியூராலஜி ஹெச்ஓடி வந்து ராகவேந்தர் சார், அவர் நான் எம்பிபிஎஸ் எம்டி படிக்கும்போது அவர் நியூரோ சர்ஜரி பிஜியாக இருந்தார். அவர் தான் இப்போ சீஃப். உடனே வந்து ஆக்டிவேட் பண்ணி ஃபஸ்ட் எய்ட் மெஷர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்டிபேட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் எனி நியூரோ ட்ராமா நரம்பியல் சம்மந்தப்பட்ட வெளிப்பாடு என்னென்னா, அந்த அடிப்பட்ட இம்பேக்ட் தான் ஒருத்தர் இதில் சர்வே ஆவாரா இல்லையான்னு நமக்கு தெரியும். நீங்கள் என்ன தான் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணாலும் அப்போ விழுந்த அடிப்பட்ட அடி, அவர் தன்னுக்கு மேலே உருவாக்கின அடியோட வலி வந்து அது மூளைக்கு உட்பட்டது. எவ்வளோ தூரம் அது டேமேஜ் ஆச்சு, எவ்வளோ தூரம் இம்பேக்ட் ஆச்சு, எவ்வளோ தூரம் கசிவு ஏற்பட்டிருக்கு, அதனால் என்ன நினைவுகள் ரிக்கவரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கண்காணிக்க முடியும். தோழர் டெய்லி ஃபோன் பண்ணார், தோழர் ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது, தோழர் கசப்பான உண்மை, ஒரு 48 to 72 hours நம்ம எதிர்பார்த்த ரிக்கவரி இல்லைன்னா நம்ம வந்து யோசிக்கணும் தோழர்ண்டு. ஏன்னா திருக்குறளை நான் எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் சொல்லுவேன் நான். அப்போ திருத்தோழர் வந்து அப்போ கூட அவர் ஒத்துக்கலை. அவர் ஏன் அவர் ஒத்துக்கலைன்னா, நமக்கு ஒரு சாலிடான ஒரு தோழரை வந்து இழந்துட்டோமா அப்படின்னு ஒரு அந்த இப்போ சொன்னார் அந்த கில்ட் கான்ஷியஸில் வந்து மாட்டிக்கிட்டார். அவ்வளோதான். அந்த கில்ட் கான்ஷியஸ் தேவையில்லை தோழர். ஏன்னா நம்ம வந்து பயணம் அது, இந்த பயணத்தில் வந்து மக்களுக்கு சமூக அறிவியல் சொல்லிக் கொடுக்குற தமிழ் சமூகத்துக்கு, அப்போ தமிழ் சமூகத்துக்கு அது போராட்ட காலத்தில் மீட் எடுக்கிறது, அது வந்து ஒரு சைக்கிள் போயிட்டே இருக்கும். அந்த சைக்கிளில் வந்து நம்மளாம் வந்து அந்த ப்ராசஸில் நீங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம அந்த விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் சோர்ந்துட்டோன்னா அவன் உள்ளே வந்துடுவான். கஷ்டப்பட்டு 10% மேல் ஜாதி இடஒதுக்கீடை தடுத்து நிறுத்திருக்கோம் தோழர். கஷ்டப்பட்டு தேசிய கல்விக் கொள்கையை நிறுத்தி வச்சிருக்கோம் தோழர். கஷ்டப்பட்டு விஸ்வகர்மா திட்டத்தை தடுத்து நிறுத்திருக்கோம் தோழர். கஷ்டப்பட்டு இந்தி பேரில் திட்டங்கள் மூலம் உள்ள நுழையலாம். பெரியாரே சொல்லியிருக்காரு, இவனுக்கு திட்டங்கள் மூலம் நுழையிறது வீட்டுக்குள்ளே இருக்க குழா மாதிரி. எல்லா பேர்களும் இந்தி பேர்கள். அது எதிர்த்து சட்டமன்றத்தில் பேசும்போது தான் வருஷப்படுத்தி பேசினாங்க. அப்புறம் மாற்றினாங்க.
அரசாங்க இயந்திரமும் அந்த மாதிரி டியூன் ஆகுது. ஓகே, மக்களோட ஃபீட்பேக்கு பரவாயில்ல, லைட்டாக தான் இருக்குது போல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்லோவாக ட்ரை பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பார்ப்போம், திணிக்கலை ஆனால் நீங்கள் படிங்கன்னு சொல்லி பார்ப்போம், ட்ரையல் பண்ணி பார்ப்போம் என்று பல்வேறு ரூபத்தில் ஒரு ப்ரெஷர் குரூப்பாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள், ஏகாதிபத்திய சக்திகள் எல்லாமே அதுக்கு துணை போகிறாங்க. இவனுக்கு மட்டும் என்ன யூனிக்காக இருக்கானுங்க, இவனுக்கு மட்டும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கானுங்க, இவங்க வந்து ஏன் இந்த ப்ராசஸில் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறது, யூனிஃபார்மைசேஷன் பண்ணுற மாதிரி நம்மளை வந்து நார்மலைசேஷன் பண்ணுறது ப்ராஜெக்டில் வந்து பண்ணுறாங்க. அந்த நார்மலைசேஷன் ப்ராஜெக்ட் அவனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் பிஜேபி மலரும். அது இப்போ தெரியல தோழர், இன்னும் 10 வருஷம் கழிச்சு வேலை செய்வானுங்க, 20 வருஷம் வேலை செய்வாங்க. அவங்க வந்து ஒரு நாள் 2 நாள் வேலை செய்கிற ஆளுங்களே கிடையாது. எல்லாரும் அண்ணா வந்தாங்க, எல்லாரும் ஆட்டுக்குட்டியும் கத்துனோம். இப்போ எங்கே 100 அண்ணாமலை தயாரிப்பானுங்க, 100 மோடிகளை தயாரிப்பாங்க, 100 அமித்ஷாக்களை தயாரிப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், தனிநபர்களை குறியா வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்க சித்தாந்தங்களை வந்து உருவாக்குறத விட்டுருவோம். கரெக்டாக இல்லையா? நடக்குதா இல்லையா? அப்போ அவங்க ட்ரையல் மாடல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம கிட்ட பாதுகாப்பாக தமிழ் சமூகத்தை வந்து தோழர் பண்ணுற பணிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டீச்சிங், அதுதான் தடுப்பூசி, அதுதான் வேக்சின். அந்த வேக்சினேஷன் நம்ம கொடுக்கறதுக்கு மறந்துட்டோன்னா அந்த நோய் உள்ளே வந்துடும். அப்போ அந்த வேக்சினேஷன் பண்ணுற ஜேர்னியில் நான் ஒரு முக்கியமான தோழரை நம்ம இழந்துட்டோம் தான் நான் நினைக்கிறேன். அந்த ப்ராசஸில் நம்ம இழந்துட்டோம். அவர் ட்ரிகர் பாயிண்ட் அவன் மனசுக்குள்ளே யாராக்கிட்ட ஒரு தோழர்கிட்ட, பிரவீன் கிட்டேயோ இல்லை திருக்கிட்டையோ உட்காந்து பேசியிருந்தா கூட, இல்லை தோழர் இது ப்ராசஸை லாங் டேர்ம் பண்ணலாம், பேசியிருக்க மாட்டார். ஏன்னா முடிவு எடுத்துட்டார், நான் ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக ஆகணும் இந்த தமிழ் சமூகத்துக்கு, இல்லை இவனுக்கு வந்து லேசி ஆகிடுவாங்க, சோம்பல் ஆகிடுவாங்க, இவங்க நார்மலைஸ் ஆகிடுவாங்க, யூனிஃபார்மைசேஷன் ஆகிடுவாங்க, அவங்க அஜெண்டாக்கு இவங்க ஒத்துக்கொள்வாங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் தான் நடக்குது. பல்வேறு இன்னும் ஒரு திருப்பரங்குன்றம் இல்லை தோழர், இன்னும் நிறைய திருப்பரங்குன்றம் இருக்கு அவனுங்க மேப்பில். அஜெண்டா இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அவங்க ட்ரையல் ரன் பண்ணிட்டே இருப்பாங்க, சக்ஸஸ் பண்ணால் அதை கேப்டலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த கேப் நம்ம விடக்கூடாது தான் இன்றைக்கி நம்ம தோழரோட படத்திறப்பில் நாம் உள்வாங்கிற செய்தி. அந்த செய்தியை தான் இன்றைக்கி திரு வந்து இந்த படத்திறப்பில் நமக்கு சொல்கிறாரு. சேர்ந்து பயணிப்போம், இது ஒரு முக்கியமான பயணம். ஏன்னா நம்ம அடையாளங்களை காலி பண்ணுற நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு, நம்ம வெற்றி பாதைகளை வந்து மறக்கடிக்கிற வேலை நடந்துகிட்ருக்கு, நம்மளோட சுயமரியாதைக்காக பாடுபட்ட பல்வேறு முன்னோடிகளோட தியாகத்தை காலி பண்ணுற வேலை நடந்துகிட்ருக்கு. விழிப்பாருங்கிறது தான் இன்னைக்கு மே 17 தோழரோட படத்திறப்பு சொல்லும் செய்தி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.